வியூ இருக்குல்ல, இந்த வியூவை வந்து மிஸ் பண்ணுவேன். சூப்பரான இடம், இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதே வந்து சந்தோஷம். கனவே யோசிப்பீங்க, இவ்வளோ காலமாக தங்கி நிற்கிறீங்க இல்லைடா என்று. ஆமாம், குட் மார்னிங். வழி அனுப்புறக்காண்டி பாய் வந்திருக்கேன். உங்களையும் எழுப்பிட்டாங்களா? நன்றி, சந்தோஷம். உண்மையிலே இப்படி ஊருக்கு வாங்க கட்டாயம். அண்ணா சொன்னார் மிச்சம் எல்லாரும் வரவேணும், நீங்கள் மட்டும்தான் இதில் வரவே மாட்டீங்க. போயிட்டு திருப்பி அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு போங்க. சந்தோஷம். நாங்கள் நல்ல மனிதர்களை இந்த பயணத்தில் சந்திச்சிருக்கிறவன்றது. இந்த சேரன் மகாதேவி, இந்த அலைந்தது இந்த இடங்கள் திருப்ப வரைக்கும் எங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் வரும். கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எங்களோட நிற்கிறாங்க. திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன். இதில் அண்ணாக்கள் வந்து எங்களை ஏற்றினவ. நாங்கள் செல்வத்தை அப்படியே இங்கே விட்டுட்டு அண்ணாவை கூட்டிக்கிட்டு போகிறோம். இங்கே பேக்கை கொள்ளிட்ட பிறகு இது வந்து நாங்கள் வந்த ரயில் இல்லை. ஏன்னா இதில் ஜன்னல் தான் சீல் பண்ணியிருக்கு ஃபுல்லாக. உள்ளுக்குள்ளே ஏசி ரயில் நினைக்கிறேன். எனக்கு பாய்க்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து பார்க்கத்தான் இப்படி பெரிய ஒரு தொழிலாளி. சில விஷயங்களில் வந்து யோசிக்க ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஓகே, நன்றி. வாங்க யோசிக்கிறாங்க. நாங்களே இதுக்கு வர மாட்டோம். இருக்கிற அல்வா வந்து கடிச்சு சாப்பிட முடியாது, இழுத்து சாப்பிட முடியும். அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்குது. பாய் ஃபீல் பண்ணுறாப்புல. சரி, போயிட்டு வர. சரி, ஓகேடா. ஓகே, சரி, கட்டாயம் சந்திப்போம், விரைவில் சந்திப்போம். வணக்கம் எல்லாருக்கும். ஒரு காலை பொழுது தொடங்குது. அதோட ஒரு சோகமான காலை பொழுது. என்ன விஷயம் என்ன வந்து, இவ்வளவு நாள் நாங்கள் இங்கே தங்கியிருந்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் திருநெல்வேலி சேரன் மகாதேவி, அதுவும் எங்கள் வெங்கடேசன் வீட்டை இருந்து வந்து வெளிக்கிட போகிறோம். அது ஒரு கவலை. ஏண்டா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது இங்கே தங்க. எங்களோட ஃபேமிலி இருக்கிறத விட நேரத்துக்கு நேரம் இது வேறு எல்லாமே என்னென்னு சொல்கிறேன், அப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாகவே தங்கினாங்க. அது கணக்கு நாள் இங்கெல்லாம் தங்கினாங்க. சரி, அதெல்லாம் விடுவோம். அது என்னென்னு சொல்ல, ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகேக்கா அது ஃபீல் ஆகும். அது எல்லாருக்குமே அந்த எப்பயாவது ஒரு தினத்தில் உணர்ந்திருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அடுத்த இடத்துக்கு எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்னு பாருங்கள். உண்மையிலேயே நன்றி வெங்கடேசன், இந்த வீடியோ பார்த்தா உண்மையிலேயே நன்றி. நாங்கள் வரைக்க கூட அவன் குடும்பமாக வந்து எங்களை வரவேற்றினீங்க. அதுவும் இங்கே கவனிப்பு கூட அவன் குடும்பம் எல்லாருமே அவ்வளோ ஒரு நட்பாக கவனிச்சு. சரி, இதுலேருந்து பயணத்தை தொடங்கும். எங்கே போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம் தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சம்பவம்ன்றா, ஒரு இடம் இருந்தால் இடத்துல வச்சுட்டு சுத்தேக்க நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் தனியாக வலிக்கிறே இவ்வளவு பேக் பேக் கூட்டிக்கொண்டே போகுது. இதில் சுமந்து விட்டு திரியேக்குதான் நேரி சேர்த்துடும். சரி, பார்ப்போம். அப்பா பெரிய ஒரு சுமை. எங்கடா போயிட்டு வந்தனே? இவன் இருந்துட்டு இங்கே எல்லாம் காணாம போகிறான். அதோட இந்த வியூ இருக்குல்ல, இந்த வியூவை வந்து மிஸ் பண்ணுவேன். சூப்பரான இடம், இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதே வந்து சந்தோஷம். என்னென்னு சொல்கிறேன், கிடைக்கிறது வந்து அதிர்ஷ்டம் என்ன சொல்லல. இதில் ஒரு கதிரை ஒன்று நான் போட்டுருக்கேன். இந்த கதிரையில் தான் இருந்து எடிட் பண்ணுறது நல்லா இருக்கும். கனவே யோசிப்பீங்க, இவ்வளோ காலமாக தங்கி நிற்கிறீங்க இல்லைடா என்று. ஆமாம், ஏன்னா பெரிய ஒரு நீண்ட ஒரு இதாக போயிடுச்சு. சரி, வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்ப்போம் என்றாண்டி நின்றுட்டு போகிறோம். குட் மார்னிங். வழி அனுப்புறக்காண்டி பாய் வந்திருக்கேன். உங்களையும் எழுப்பிட்டாங்களா? நன்றி, சந்தோஷம். உண்மையிலே இப்படி கம்ஃபர்டபுளாக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். இவ்வளோ காலங்களை சகிச்சு நாங்கள் கட்டாங்க. வாங்க ஊருக்கு வாங்க கட்டாயம். அண்ணா சொன்னார் மிச்சம் எல்லாரும் வரவேணும், நீங்கள் மட்டும்தான் இதில் வரவே மாட்டீங்கன்னு சொன்னார். அப்போ அதை மாட்டி காட்டுங்க. நல்லூர் கோயில் வருது, சிறப்பாக இருக்கும். அடுத்த மாதம் வாங்க, திருவிழா எல்லாம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் போயிட்டு திருப்பி அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு போங்க. இல்லை, நாங்கள் அப்படியே போயிடுவோம். எனக்கு கொஞ்ச நாள் தான் கிடக்கு, அப்படியே போயிடுவோம். டைம் இருந்தால் வாங்க. கேட்டாங்க. நன்றி, சந்தோஷம். அடுத்தது பிருத்வி,
ப்ரோ வாங்க ஸ்ரீலங்கா நல்லூர் கோயிலுக்கு நிற்பீங்கன்னு நம்புகிறோம். தேருக்கு நீங்கள் நில்லுங்க. என்னண்ணா நல்லூர் கோயிலுக்கு இந்த ஒரு எல்லாரும் எங்கே கூப்பிடுவோம். நன்றி பாய், சந்தோஷம். திருப்ப வாங்க ஊருக்கு வாங்க, வந்தாலும் நாங்கள் கட்டாயம் வருவோம். சரி போயிட்டு வரோம். சரிண்ணா வரோம் பாய். நல்லூருக்கு வாங்க, என்ன கட்டாயம் அக்கா வாங்க. ஓகே போயிட்டு வரோம். ஏய் செக் பண்ணாட்டி என்ன இஞ்சி தானே இருக்க போதா. செக் பண்ணாலும் நாங்கள் வேண்டாம் வேண்டாலும் பார்சல் வந்து சேரும். அதில் சரி போயிட்டு வரோங்க. ஓகே சரி. உண்மையிலே ஒரு குடும்பம் பழகிட்டு ஒரு இடத்துல இருந்து பெரிய ஒரு சின்ன கவலை ஒன்று இருக்குன்னு சரி கடந்து போகிறது தானே இது. என்ன பாய்? கண்டிப்பாக பாயும் ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் நாங்கள் கரைச்சல தந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு போகிறதுன்ட்டு அண்ணா அடுத்தது. அண்ணா நன்றி, உண்மையிலே நன்றி. நாங்கள் தொடக்கத்தில் நான் எதிர்பார்க்கல இப்படி எல்லா இதாட்டு சந்தோஷம். நாங்கள் நல்ல மனிதர்களை இந்த பயணத்தில் சந்திச்சிருக்கிறவன்றது. நீங்கள் வாங்க கட்டாயம். நீங்கள் இந்த முறை செய்ய வேண்டியது ஆள் வந்து இலங்கைக்கு வார யாழ்ப்பாணத்துக்கு வாரையில் அதோட எல்லாரும் வந்து நல்லூர் கோயில் காட்டணும்னு ஆசை. ஸோ இந்த முறை எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. மற்றபடி வேலை அது இதுன்னு போயிடும். இப்போ எல்லாரும் நிற்கிறீங்க ஒரு ஏரியா. ஸோ நேராக அங்கே போட்டால் அங்கே நாங்கள் வந்து கூப்பிடுவோம். ரைட் சரி. அதோட இந்த சேரன் மகாதேவி இந்த அலைந்து இந்த இடங்கள் இப்போ திருப்ப வரைக்கும் எங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் வரும். என்ன இனி முதல்ல இந்தியா போறண்டா இங்க தங்குறது செலவுகள் கூட அது இது பயம் பாதுகாப்பு பிரச்சனை. ஜெரின ஃபேமிலியோட அனுப்பிவிடுவோம். நான் சிங்கிளா தான் கேட்டா கட்டாயம். அந்த ஒரு அதான் அந்த ஒரு இதுக்கு நீ பிரச்சனையே இல்லை. அண்ணாக்கு ஒரு கோலம் அடிச்சா சரி வரலாம். ஏதாவது அவசரம் இதுன்றாலும் வரலாம். சரி. இதுலேருந்து சேரன் மகாதாவிலேருந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் 33 கிலோமீட்டர் காட்டுதுங்க மேப்பில். அண்ணா பிச்சு தருகிறார். இன்னும் ஆனால் முக்காமத்தியில் தான் கிடாக்கு. மேப்பிலேயே 40 நிமிஷத்தில் போகலாம்னு தான் கிடாக்கு. இவர் இழுத்துருவார். எப்படியும் ஒரு நீங்கள் வேணுமென்னா பாருங்க 20 நிமிஷத்தில் போயிடலாம். சரி. அதே மாதிரி வரைக்கும் இந்த இடங்கள்லாம் புதுசாக இருந்தது. இப்போ நாங்கள் பழகி ஞாபகத்தில் படி பிரகாஷ் என்ன புது டிஷர்ட் ஒன்று போட்டுருக்கிறேன். மாப்பிள்ள இவர்ரா. ஆனால் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் அவர்கிட்ட. சரி. பிரகாஷும் இந்த நேரத்தில் எங்களோட நிற்கிறதும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஆள் வந்து திருப்ப அங்கே போகிறதா இருந்தது 10ஆம் தேதி. அப்புறம் வந்து ஒரு ஆக்கள் நின்றா ஒரு கலகலப்பு தானே. என்ன பிரகாஷ் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எங்களோட நிக்கிறாங்க. அதோட என்ன சம்பவம்டா வந்து எங்களை மழை பெய்யுது. மழை தூரு. நாங்கள் போயங்க அன்னைக்கு உண்மையிலேயே 7:30க்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்னு தான் நினைச்சாங்க. பார்த்தா இன்னும் 5 மணி தேரம் கிடாக்கு. அவ்வளவு ஃப்ரீயாக வந்திருக்கிறோம். ஆனால் வெளிக்கிட்டது பார்த்தீங்கன்னா 6:30க்கு பிறகுதான். 6:30 6:40 தான் வலிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல 33 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறார். அதான் சொன்னார். இவர் வந்து பைலட். இவர் டிரைவர் இல்லை, இவர் ஒரு பைலட். சரி. இங்கே வந்துட்டோம். திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன். இதில் அண்ணையாக்கள் வந்து எங்களை ஏற்றினவ. அதே மாதிரி பத்திரமா எங்களை இறக்குறாங்க வந்திருக்கிறோம். ஏற்றி ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆகுது. அவர் சார் மிஸ் ஆகிறார். அவரு நமக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டார். அவரை நாங்கள் அங்கே போய் பிடிக்கிறோம். மற்றது என்ன சம்பவம் உண்டா இங்கே வேறுங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த பேக்கில் தூக்கி கொண்டு நடக்கலாம். அதில் இது பின்னால் வேற இருக்குது. ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். என்ன நீங்க ஒரு பேக் எடுத்து சொன்னீங்க பாருங்க. அது சொல்லல. வெரி குட். நீ அப்படித்தான் செய்வேன்னு தெரியும். அதான் நானே எடுத்தோம். அப்போ இது ஸ்வீட்ஸு அல்வா வாங்கிட்டு வந்துருக்கிறேன். எங்களுக்கு மட்டும் இல்லை, வெங்கடேஷ் இன்னொரு வெங்கடேஷன் நான் இருக்கிறதா. நான் எங்கே போகிறேன்னு சொல்லல. அவரே கொடுங்கன்னு தந்தவர். இப்போ நாங்கள் வந்துட்டோம். மாற்றம் என்ன வந்து நாங்கள் செல்வத்தை அப்படியே இங்கே விட்டுட்டு அண்ணாவை கூட்டிக்கிட்டு போகிறோம். இங்கே பேக்கை கொள்ளிட்ட பிறகு இடையிடையில காணா போகிறான். வண்டி எங்கே நிற்கிதோ எடுத்து வண்டி நிற்கிற இடத்துல ஓடிடுவான். நாங்கள் போகிற இடம் வந்து இங்கேருந்து இப்போ
இல்லை இடம் சொல்லு நான் அடிக்கிற இடத்து சொல்லிடுறேன். சரி கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். விடிய வலிக்கிட்டா மதியத்துக்கு போய் சேர்ந்துடுவோம். எந்த இடம்னு கெஸ் பண்ணுங்க. எனக்கு பாய்க்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து பார்க்கத்தான் இப்படி பெரிய ஒரு தொழிலாளிகள் எனக்கு பேர் அவைகளுக்குள்ள வேலை செய்கிறார். அந்த நேரம் நிற்கணும். இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் வந்து எங்களை பாதுகாப்பாக சேர்த்ததுக்கு நன்றி. இதுக்கு கைமாறு செய்யணும். நீங்கள் கட்டாயமாக வரணும். சரியா சுற்றி பாருங்க. நடுவில் வேலைன்னு புரியாம ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் எடுத்துட்டு வாங்க வரலாம். கையோட அந்த சொன்னதானே அந்த கடை சுற்றி ஏரியாவே கட்டுப்படலான் இருக்கு. இது வந்து நாங்கள் வந்த ரயில் இல்லை. இந்த இதில் ஜன்னல் தான் சீல் பண்ணியிருக்கு ஃபுல்லாக. உள்ளுக்குள்ளே ஏசி ரயில் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்யுது. தலானி இருக்கு, வச்சிட்டு இருக்கு. இந்த 3 உங்களுக்கு. எந்த 3 ஒன்றா? இது மேலேயா? ஆமாம். வெரி குட். 2 இதில் இருக்கு 4 ஏறி இறங்குறது திருப்பி இறங்கவே கூடாது. ஆனால் நீங்கள் கீழே உட்காரலாம். கீழே உட்காரலாம். தேவைப்பட்ட படுக்க நினைச்சா நிறைய சீட் சீட் உங்களுக்கு. நான் நினைச்சேன். ஓகே அப்படின்னு காணும். சரியா? இது சீட்ஸ் வந்து இப்போ நீங்கள் உட்காந்து போகலாம். இதில் உட்காந்து போகலாம். எப்போ உங்களுக்கு தூங்கணுச்சோ தூக்கம் வருதோ மேலே. ரைட். ஓகே ஃபைன். வெரி குட். இது அட்டகாசமாக இருக்குது. நான் நினைச்சேன் இது வேறு ஆக்களுக்கு இது வேறு ஆக்களுக்கு. என்னது சேம் டைம் கிடையாது. ஆனால் இது ஃபுல்லாக வந்து ஏசி. நன்றி. வாங்க கண்டிப்பாக. வாங்க கஷ்டப்படுத்தி பாய். வாய ஸ்ரீலங்கா கிழக்கு அங்கே இருக்கிற இந்த வழியெல்லாம் காட்டுறோம். வாங்க வாங்க. ரெண்டு செய்யறது நாம விட்டுவே செய்யலாம். அவரை உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு யூடியூப் மூலியமா அப்படி ஒரு உறவுகள் கிடைக்குமென்று. நன்றி. இப்போ கணேசனாக தான் நன்றி சொல்லணும். எவ்வளோ நன்றினாலும் பத்தாது. வாங்க. என்ன அதான் சொன்னாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்றியோடு முடிச்சிருக்காங்க. தொடரணும். கேட்டாங்க அவர்கள் யோசிக்கிறாங்க நாங்களே இதுக்கு பிறகு வர மாட்டோம். கட்டாயம் வரணுமா? சரி பாய் சந்திப்போம். சரிண்ணா அண்ணாவை எப்படி திருப்ப இருக்க சந்திப்பேன். சரி பாய்ண்ணா. பாய் போயிட்டு வரோம். சரி அப்படி உள்ள வந்துட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. என்னண்டா வந்து வரைக்கும் வந்த மாதிரி கடமுட இல்லாமல் கடமுடா தான் இருக்கும். ஏன்னா இன்ஜின் சரி வரும். ஏசி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஏசியில் ஏசி கப் ஆன் பண்ண மேலே வந்து தலானி வச்சுக்கணும், பெட்ஷீட் வச்சுக்கணும். அதோட ப்ளக் சார்ஜர் பாயிண்ட் இருக்குது, லைட் இருக்குது. அதையும் தாண்டி அதில் குறைஞ்சிருப்பீங்க. 3 சீட் இருக்கும். இதில் 2 சீட்டு தான் இருக்கும். எது 2 சீட்? மேலே கீழே நடுவில் சீட் இருக்குது. ரைட். அதோட இந்த அளவு வந்து ஜன்னல் இல்லை. சரி அண்ணா அண்ணா பாய் சந்திப்போம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா இப்போ சொல்ல மாட்டோம். அது தொடர்ந்து பாருங்க. ஆனால் ஏற்கனவே போன இடம் தான். அதில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிட்டு அது அந்த இடங்களுக்கு போக போகிறோம். சரி ஓகேடா. ஓகே சரி கட்டாயம் சந்திப்போம். விரைவில் சந்திப்போம். அண்ணா வந்து நான் போக சொல்கிறேன். நான் வந்து போகாமல் நிற்கிறார். வழி எண்ணிப்பிட்டு தான் போகிறேன். அதே மாதிரி வீட்டிலையும் அப்படித்தான். பாய் ஃபீல் பண்ணுறாப்புல. சரி போயிட்டு வா. பாய். சில விஷயங்களை வந்து யோசிக்க ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் யோசிப்பேன். அது மாதிரி இந்த சந்திப்புகளும் அப்படித்தான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் உண்மையிலே பாய்ந்தோன்னு வந்தது. இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும், இங்கே போகிறது கஷ்டம், தங்குறது கஷ்டம், மற்றது அப்படி இப்படின்னு யோசிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு அன்பான உறவுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
எல்லாமே இந்த யூடியூப் எங்களுடைய தமிழ் எல்லோரும் அது மூலியமாக இணைஞ்சு சந்தோஷம். சரி எப்படியோ இனி நித்திர கொள்ளனால் நித்திர கொள்ளலாம். இது இந்த ரயிலில் எவ்வளோ தூரம் பயணம் செய்யலாம். இவங்க சொல்லுவாங்க ரயிலில் 3 நாள் பயணம் 4 நாள் பயணம் வந்து இருக்குமெண்டு. ஆனால் 4 நாள் பயணம்னாலும் இதில் நல்லா தான் அந்த ரயிலில் போயிடலாம். அது இந்த ரயிலில் போகலாம். ஏன்னா கீழ் சீட் எங்களுக்கு, மேலே பெட் எங்களுக்கு. கீழ் சீட் இல்லை, 6 நம்பர் மேலே தான் நமக்கு கீழே உட்காந்துக்கலாம். சரி அண்ணா தந்து விட்ட ஸ்வீட்ஸ், சாந்தி ஸ்வீட்ஸ், மிக்சர், அதோட அல்வா சுடுது. என்னென்ன சுடா இருக்கு, சுட இருக்கு. சாப்பிடுவாமா? சாப்பிடுவீங்களா? இது இலங்கைக்கு கொண்டு போகலாமா? வெப்ப எக்ஸ்பயர் இருக்கிற அல்வா வந்து கடிச்சு சாப்பிட முடியாது. இழுத்து சாப்பிட முடியும். அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்குது. சூப்பர். சரி நாங்கள் இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். எங்கேன்னா திருப்பூரில் நிற்கிறோம். அதோட ஒரு விக்கெட் ஒன்று விழுந்திருக்கும். நானும் ஜெரின்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். செல்வம் வந்து இடையில் ஈரோட்டில் இறங்கினவர். வீட்டை ஒருக்கா போயிட்டு வரேன்ட்டு கண்ணால் எங்களோட நான் தெரிஞ்சவர். அப்போ சேலத்துக்கு ஒருக்கா போயிட்டு வரேன்ட்டு ஆள் போயிருக்கு. எங்களோட கொஞ்ச நாளில் வந்து ஆள் இணைஞ்சு கொள்ளுவார். இப்படி நாங்கள் இங்கே வந்து பார்த்து சரி தொடக்கத்தில் நாங்கள் வந்த உடனே சென்னையிலேருந்து நேரம் திருப்பூருக்கு தான் வந்திருப்போம். வெங்கடேசன்கிட்ட திருப்பவும் இந்த இடத்துல கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க இருக்கு. பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடங்களுக்கு பயணங்கள் போய்கொள்வோம். வெளியில் வெங்கடேசன் நான் வந்து நிற்கிறார். வேறு காரில் வந்துக்கிற வழி இருக்கு. அண்ணா வணக்கம். பின்னாடி போடும். எப்படி இருக்கிறீங்க? கண்ண நாளைக்கு கூட நல்லா இருக்கிறீங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்துட்டோம். அண்ணா சொன்னவர் கட்டாயம் இருக்கா போறதுக்கு முன்னால் திருப்பூர் வாங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான நேரம் தூரம் தான் கஷ்டம். சரி, மற்றபடி ஓகே இருந்தது. ஏரியா பெருசு. ஏரியா பெருசு. திருப்பூரில் இங்கால ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னால் சாப்பிட்டு போவோம்ட்டு ஒரு கடைக்கு போகிறோம். சரி இங்கால ஒரு கடைக்கு வந்து நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு இப்படி ராவாக வச்சுட்டு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவையில் நிறுத்து வந்து அதையே சமைச்சு கொடுக்குற மாதிரி. சரி இதுதான் இந்த மீல்ஸ். இதோடு சேர்த்து அந்த மீனெல்லாம் பொறிச்சு தருவினோம். இது வந்து நண்டு ரசம், அதோட இது பிரியாணியும் வந்துருக்கு. இதுதான் பிரியாணி. இப்போ இது கிட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது அண்ணாண்டு வெங்கடேஷன் அண்ணாண்ட கெஸ்ட் ஹவுஸ் உண்டு. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். மேலே இருக்குது. சரி இங்கே தான் வந்து தங்க போகிறோம். இது வந்து ஹோம் தியேட்டர். இதில் பெரிய ப்ரொஜெக்டர் வரும். அதோட இதுதான் ரூம். சின்ன கெஸ்ட் ஹவுஸ் உண்டு.